விஜய் அவர்கள் எடுத்திருக்கிற அரசியல் என்பது ஒரு மாற்றம். அதை நாங்கள் நம்புகிறோம், ஏற்றுக்கிறாங்க மக்கள், பெருவாரியான மக்கள் ஏற்றுக்கிறாங்க. இன்னைக்கு அதை நான் இல்லைன்னு சொல்ல. விஜய் பிஜேபி எதிர்க்க வேண்டும் என்பது எங்கள் ஆசை. எதிர்ப்பார் நல்லது, எதிர்க்க வேண்டும் என்பது எங்களோட ஆசை. ஓகே, வலுவாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை போல எதிர்க்க வேண்டும், விடுதலை சிறுத்தைகளை போல எதிர்க்க வேண்டும், கம்யூனிஸ்டை போல எதிர்க்க வேண்டும், மார்க்ஸ் கம்யூனிஸ்டை போல எதிர்க்க வேண்டும், சிபிஐ போல எதிர்க்க வேண்டும் எங்களோட எதிர்பார்ப்பு. அதை செய்தால் நமக்கு நல்லது. கண்டிப்பா செய்வார். ஏன்னா இப்போதான் அவர் ஆட்சி இல்ல, நான் கேக்குறேன்னா செய்தால் நல்லதுன்னு தான், செய்ய மாட்டார் இல்ல. அதான் நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, அவரோட ஆட்சி இப்பதான் தொடங்கி இருக்கு. சோ இன்னும் ஒரு காலங்கள் போகும்போது இந்த அளவுக்கு பயங்கரமா எதிர்ப்பாரு. செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துறோம்னா, அவருடைய தேர்தல் பிரச்சாரங்களை நீங்க எடுத்து பார்த்தீங்க என்றால் திமுகவின் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்கள் மிகவும் அதிகம். ஆனால் கொள்கை எதிரி என்று சொல்லக்கூடிய இந்த பிஜேபியின் மீது வைக்கப்பட்டிருக்கின்ற விமர்சனம் மிக குறைவு. இந்த தமிழகத்தில் இருக்கிற ஜனநாயக சக்திகளாக தொடர்ந்து திமுகவை விட இந்த ஜனநாயக சக்திகளாக இருக்கிற விடுதலை சிறுத்தைகள், சிபிஐ, சிபிஎம், இந்த ஐயுஎம் எல்லாம் எல்லா இடங்களிலுமே அவர்கள் எதிர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக தான் இருக்கிறாங்க. பிஜேபியையும் சன்பரிவார் கும்பலையும் ஆர்எஸ்எஸ்ஸையும் விரட்டி அடிக்கணுன்றதுக்காக அவர்கள் களமாடுகிற களங்கள் வேறு, அந்த தொண்டர்கள் வாங்குகின்ற வழக்குகள் வேறு. இந்த களங்களுக்குள்ளே இவர்கள் வந்தது கிடையாது. எத்தனை வழக்குகள் உங்களுக்கு தெரியும், எனக்கு எத்தனை வழக்கு இருக்கு. அப்ப எத்தனை வழக்குகள் இருக்குன்னு பார்க்கணும்ல. இத்தனை வழக்குகளையும் சமூகத்திற்காக ரயில் மீது படுத்து கலைஞர் சொல்லவில்லை, எத்தனை தொண்டர்கள் படுத்திருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள், சிபிஐ, சிபிஎம், இவர்களுடைய மொத்த இந்த வரலாற்றுல இந்த மொத்த தியாகமும் இவர்களுக்கு அற்பமாக தெரிந்தது. உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்க திமுக விமர்சியுங்கள், ஆனா இன்றைக்கு லெனினுக்கு, மார்க் லெனினுக்கு போய் நீங்க பூ வைக்கிறீங்க. அப்போ உங்களுடைய தேவைக்காக, உங்க சந்தர்ப்பத்திற்காக இன்று ஐயுஎம்எலும் விடுதலை சிறுத்தைகளும் நல்லவர்களாக மாறிவிட்டார்கள். உங்களுக்கு இது கொடுக்குற வரைக்கும், ஆதரவு கொடுக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் கெட்டவர்கள், அதுக்கு முன்னாடி கெட்டவர்கள், அதுக்கப்புறம் இழுபறி, ஏன் இப்படி இழுத்து நடிக்கிறீங்க, இப்ப நல்லவர்கள். அப்போ உங்களுக்கு சந்தர்ப்பவாதம் இருக்குல்ல. இப்ப விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து, நீங்க விடுதலை சிறுத்தைகளை திருமாவளவன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு அரசியல்ல 12 மணிக்கு ரிசல்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிதம்பரம் நாடாளுமன்ற தேர்தலில் 12 மணிக்கு ரிசல்ட்டுங்க, நைட் 12 மணிக்கு ரிசல்ட்டுங்க. எத்தனை குடிசைகள் கொளுத்தப்பட்டதுன்னு தெரியுமா? அந்த ஒரு நபர் தலித், முதல்ல தலித் ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி தலித் மக்கள்னு சுருக்கிட முடியாது அவரை. எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்களோ அந்த மக்களின் முகமாக இருக்கிற திருமாவளவன் எழுச்சி தமிழர் அவர்கள் முதல் தேர்தலை சந்திக்கும் போது மக்கள் வாக்களிக்க கூடாது என்று மற்ற சமூகத்தினர் எத்தனை குடிசைகளை கொளுத்தினார் என்ற வரலாறுலாம் தெரியுமா உங்களுக்கு? இந்த மாதிரி இடங்களில் இருந்து வந்தவர்கள் அவர்கள். நான் திரைப்பட அவர் ஒரு பெரிய ஆக்டர் கிடையாது. சிபிஐ, சிபிஎம்ல இருக்கிறவங்க பெரிய ஆக்டர்ஸ் கிடையாது. கொள்கை ரீதியாக கட்டமைத்து ஒரு குழுவை தொடர்ந்து அரசியல்படுத்தி வைத்திருக்கிற ஒரு அரசியல் இயக்கங்களை நீங்க சும்மா பிளாஸ்டிக் சேரு, இவங்க கொள்கையே கிடையாது, இவங்க பிஜேபி கூட்டணி, இவங்க மறைமுக கூட்டணி, அது எதுன்னு எதிர்ப்பது அந்த மாதிரி சொல்லி அவங்களை அசிங்கப்படுத்திட்டு இன்னைக்கு அவங்களோட வாக்குகள் ரொம்ப இனிக்குதோ. அப்போ நான் என்ன கேட்க வரேன்னா, நீங்க ஈஸியா ஒருத்தவங்களுடைய தியாகத்தை, எத்தனை வழக்குகளை வாங்கி எத்தனை உயிர் நீத்திருக்கிறார்கள், எத்தனை பேர் எத்தனை இடங்கள்ல உயிர் நீத்திருக்கிறார்கள் தெரியுமா போராட்டங்கள்ல. இப்படியெல்லாம் இருக்கிற ஒரு சூழலை நீங்க அற்பமாக, அவர்களுடைய தியாகத்தை அற்பமாக நினைச்சிட்டு இன்னைக்கு நீங்க தூக்கி வச்சு கொண்டாடுறது எங்களுக்கு சந்தர்ப்பமா தான் தெரியுது. இப்படி பண்ணக்கூடாதுன்றது எங்களுடைய இது. எல்லா கட்சிகளிலுமே ஒரு நீண்ட வரலாறு இருக்கிறது. எல்லா கட்சிகளுமே நம்ம வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு பல இடங்கள்ல உதவி இருக்கிறது. திராவிட கழகங்கள் இல்லை என்று சொன்னால் இன்று கூரையில் இருந்த ஜெஃபர்சன் இந்த மாடி வீட்டுக்கு வந்திருப்பது சாத்தியக்கூறே கிடையாது. ஒரு தலித் இளைஞனாக இந்த மேடையில் இந்த இடத்துல உட்கார்ப்பதற்கான சாத்தியக்கூறே கிடையாது. புரியுதுங்களா? இந்த அரசியல் புரிதலை எனக்கு கொடுத்திருப்பாருங்க, சாத்தியக்கூடாது. திராவிட இயக்கங்கள் தான் தந்தது, அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும். அப்போ நீதி கட்சியிலிருந்து இன்று வரை இவர்கள் செய்திருக்கிற எல்லா வேலைகளையுமே நீங்கள் அற்பமாக தீய சக்தி என்று தூக்கி விட்டு போவது எல்லாராலும் ஏத்துக்க முடியாது. அதை ஏத்துக்காத 65% மக்கள் வாக்களிச்சிருக்கிறார்கள். விடுதலை படம் பார்த்தீங்கன்னா, விடுதலை 1 அதுன்னு சொல்லுவாங்க, தோழர் நீங்க அவங்களுக்குலாம் தெரியுமா, நீங்க செருப்பு போட்டதுக்கு எத்தனை பேர் உயிர் நீத்தாங்கன்னு தெரியுமா? இன்னைக்கு நீங்க தலைநிமிர்ந்து நடக்கிறதுக்கு எத்தனை பேர் உயிர் நீத்தாங்கன்னு தெரியுமா? இந்த வரலாறுலாம் தெரியாது. தமிழ் எப்படி மும்மொழி கொள்கை இன்னைக்கு திணிக்கிறான். இன்னைக்கு ஆக்சுவலி உங்களுக்கு தெரியுமா, விஜய் மட்டும் முதலமைச்சர் விஜய் மும்மொழி கொள்கை சைன் போட்டுருந்தாருன்னா இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் இவங்க 3 பேருடைய சப்போர்ட் இல்லாம ஏடிஎம்கே 15 எம்எல்ஏ மாதிரி இந்த முதலமைச்சர் ஆயிருப்பார். அந்த இடத்துல நான் அவரை பாராட்டுறேன், உண்மையாவே பாராட்டுறேன். அப்ப இந்த மாதிரி எதிர்ப்புகளை நீங்க கொடுத்துட்டே இருக்கணும். நீங்க இந்த மாதிரி ஆட்களுடைய கொச்சப்படுத்துறது ரொம்ப 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 தப்பு. இந்த அபியூசிங், இந்த விர்ச்சுவல் அபியூசர்ஸ் நீங்க கட்டுப்படுத்தி ஆகணும். தொண்டர்களை கட்டுப்படுத்தி ஆகணும், அரசியல் படுத்தி ஆகணும். முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்று முதலமைச்சர் ஆயிட்டாரு, எல்லாருக்கும் அமைச்சர் ஆயிட்டாங்க, எல்லாரும் எம்எல்ஏ ஆயிட்டாங்கன்றது பெரிய விஷயமே கிடையாது. தன் தொண்டர்களை அரசியல் படுத்தாத வரை களமாடவே முடியாது.